प्रसन्नं सर्वभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा अगजाननपद्मार्कं गजाननमगर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे वाहनमोदकहस्ता चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विनायकपालनमस्ते गजाननं भूतगणाधिसेवितं कलित्तजम्बूफलसारवटितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् मणिये மணியின் மொழியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிரியே பிணிக்கு மருந்தே அமர பெருமிருந்தே பணியே ஒருவரை பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே கிழிந்து உன்னடியாரை தேடி கிளவருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலருக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி விண்மையாய் மறவாமல் என்று ஏற்றுவனே யாவுந்தே திருஷாரகாரண்டவரா யா சுப்ரவஸ்தாவிரதா யா வீணாகரதண்டமண்டிதரா யா சேத பத்மாசனா या ब्रह्माखिलशङ्कर प्रभुः देवै सदा पूजिता तामां पातु सरस्वती भगवती विश्वेशजाड्यापदा அபிராமி அந்தாதி அப்படிங்கிற அபூர்வமான ஒரு பக்தி நூல்னு சொல்கிறத விட இதை ஒரு ஆன்ம ஞான நூல்னு சொல்லணும். ஏன்னா இதில் பக்தி ரசம் எக்கச்சக்கமாக கொட்டி இருந்தாலும் அதை விட அதி அற்புதமாக ஆன்மீக தத்துவங்கள் எல்லா பாட்டிலையும் கொட்டி இருக்குது. இவ்வளோ பாட்டில் ரொம்ப அற்புதமான தத்துவங்கள். அதனால் இதை நான் ஆன்ம ஞான நூல்னு தான் சொல்கிறேன். இது இட்ஸ் ஆல்சோ ஏ பக்தி லிட்ரேச்சர். அட் த சேம் டைம் இட்ஸ் மோர் தென் அ பக்தி லிட்ரேச்சர். இட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இதை நம்ம மொத்தம் மேலே வச்சுக்கணும். அது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அது தீவிரமாக ஆன்மீக ஞானத்தில் மேலே போனோங்கிறவங்களுக்கு இதை பாராயணம் பண்ணால் அந்த மூலாதாரத்திலேருந்து குண்டலினி சக்தி மேலே சகசராகாரம் வரைக்கும் போகிறது இது ஹெல்ப் பண்ணும். அது அவரே நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கார். இப்போ இந்த அபிராமி அந்தாதிங்கிற பாடலை எழுதினவர் அபிராமி பட்டர், எல்லாருக்கும் தெரியும். அந்த அபிராமி பட்டருக்கு அவர் பிறந்த உடனே அவருக்கு வச்ச பேர் சுப்பிரமணியன். அவர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரோட சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அற்புதமாக வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்கள், சிவாகமங்கள், சக்தி ஆகமங்கள் ரெண்டு உண்டு. சிவாகமம், சக்தி ஆகமம் ரெண்டு உண்டு. எல்லாத்துலேயும் கரை கண்டுட்டார். அதை தவிர தமிழில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இயற்றிய பாடல்கள்லாம் படித்து ரொம்ப எல்லா விதத்துலேயும் அவர் சம்ஸ்கிருதம், தமிழ் ரெண்டு பாஷையிலையும் அவர் கரகண்டு இருந்தார். ரொம்ப நல்ல ஞானமோடு இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்வுக்காக, ஜீவனத்துக்காக அவர் தேர்ந்தெடுத்த தொழில் கோவிலில் சேவை பண்ணுறது. எந்த கோவில்னாக்கா திருக்கடையூர்னு இப்போ இருக்கிற அந்த ஊர் தான். அந்த திருக்கடையூரில் இருக்கிற இல்லை அபிராமி அம்மன் உடனுரை ஊரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் கோவிலில் அவர் வேலை செஞ்சுருக்கார். என்ன பணி எடுத்தார்னாக்கா, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேத சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரங்கள்லாம் கலைஞர்கிறத தவிர ஜோதிட சாஸ்திரத்தையும் அவர் ரொம்ப நிபுணர். அதனால் அந்த கோவிலில் எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு நாள், நேரம் எல்லாம் குறித்து கொடுக்குறது அவருடைய வேலை. அதை தவிர ஆகம விதிகளில் யாருக்காவது இந்த சந்தேகம் இருந்தாலும் அவரைத்தான் கேட்பார், விளக்கம் கொடுப்பார். அந்த மாதிரி வேலையை இருக்கார். அவருக்கு வேலை நேரம் போக நிறைய ஓய்வு நேரம் போகுது. அந்த நேரத்தில் கோவிலே தான் இருப்பார்.
கோவிலில் இருந்துட்டு அபிராமி அம்மனையே துதி பண்ணிட்டு இருப்பார். கண் மூடி எப்போவுமே தியானம் பண்ணிட்டு இருப்பார். அதாவது இப்போ நம்மெல்லாம் வந்து எப்போவுமே வந்து 3 நிலையில் இருக்கோம். விழிப்பு, உறக்கம், கனவு. இதை தவிர ஏதாவது நிலை சொல்ல முடியுமா? ஒன்றா பகலில் விழிச்சுட்டு இருப்போம், சிலர் பகலில் தூங்கிட்டு இருக்கா, பகல் கனவு காண்றவா இருப்போம். அதெல்லாம் எக்ஸப்ஷன். ஆனால் வந்து பகலில் விழிச்சுட்டு இருக்கோம் ஜென்ரலாக. இரவானா தூங்க போகிறோம். தூக்கத்துலேயும் வந்து ஃபுல் தூக்கம்னு கிடையாது, கனவுன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. இது வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஜாகிரத், சுஷுப்தி, சொப்னான்னு சொல்கிறோம். ஜாகிரத்னா விழிப்பு, சுஷுப்தினா நித்ரை, சொப்னான்னு சொப்னம். அதுதான் வந்து இங்கிலீஷில் REM, ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் இருக்குது. அந்த கனவு காண்பது இப்படி கண்ணு திருப்பம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 நிலை தான் நமக்கு தெரியும், நம்மெல்லாம் இருக்கிறது. இதை தவிர 4வது நிலை, 5வது நிலைன்னு இருக்குது. 4வது நிலை துரிய நிலை. தமிழில் துரியம்னு, சான்ஸ்கிரிட்டில் துரியம்னு சொல்லுவோம். அது வந்து என்ன சொல்கிறது, கான்ஷியஸ்னஸ், சூப்பர் கான்ஷியஸ்னஸ். அது வந்து நம்ம நார்மலாக கான்ஷியஸாக இருப்போம். இது இருக்கோம், நான் இருக்கேங்கிற அந்த ஒரு நினைவு இருக்கக்கூடிய, நான் என்னவா இருக்கேன்னு தெரியல, இந்த உடம்பாக தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஜாகிரத் அவஸ்தையில். அது வந்து துரிய அவஸ்தைக்கு போகும்போது நான் என்னவா இருக்கேங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். நான் உடம்பாக இல்லை, நான் மனமாக இல்லை, நான் புத்தியாக இல்லை, நான் அகங்காரமாக இல்லை, நான் ஆன்மஸ்வரூபமாக சித்தானந்த ஸ்வரூபமாக இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அந்த துரிய நிலையில். அந்த துரிய நிலையில் தான் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த துரியத்துக்கும் ஒருபடி மேலே துரியாதீதம்னு ஒரு நிலை இருக்குது. அது வந்து சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ். அது வந்து இப்போ துரிய நிலையில் நான் ஆன்மாவாக இருக்கிறேன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், உணர்றோம். புரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுன்னா அறிவுக்கு புரியுறது. உணர்ச்சி பூர்வமாக உணர்றது தான் உணர்வு. அதாவது நோயிங் அண்ட் ரியலைசேஷன் 2 வார்த்தை வந்து இருக்கு. நோயிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ நான் வாயால் சொன்னால் காதால் கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது நோயிங். ரியலைசேஷன்னா அவளே உணர்றது. ஸோ அந்த துரிய நிலையை வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் நிலையில் வந்து நான் ஆன்மாவாக இருக்கேங்கிறத உணர்றது, நான் புரியுறது. அதுக்கு மேலே சுப்ரீம் கான்ஷியஸ்னஸில் நான் ஆன்மாவாக இருக்கிறேன், அதே சமயம் நான் அனைத்து ஆன்மாவாகவும் இருக்கிறேன். எல்லாருடைய ஆன்மாவும் நான் தான், நான் வேற மற்ற ஆன்மாக்கள் வேற கிடையாது. அதே சமயத்தில் இந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த ஜகத்தாகவும் நான் இருக்கிறேன். இந்த ஜகத்தை படைத்த அந்த பரபிரம்மமாகவும் நான் இருக்கிறேன். அதாவது இந்த சுப்ரீம் பீயிங், இந்த சுப்ரீம் பிரம்மன்னு சொல்கிறாங்க. அந்த ஜகத், அந்த நிர்குண பரபிரம்மம்னு சொல்லுவோம். சகுண பரபிரம்மம். நிர்குண பரபிரம்மங்கிறத ஒன்றுமே செய்யாமல் இருக்கும். தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனாக சகுண பரபிரம்மத்தை தோற்றுவிச்சு அந்த சகுண பரபிரம்மம் தான் ஈஸ்வரனை உண்டாக்கி, அந்த ஈஸ்வரன் தான் நம்ம வழிபடுற எல்லா தெய்வங்களாக இருக்குது. இப்போ நாமே வந்து எல்லாவாக இருக்கோம். அந்த எல்லாத்தையும் படைத்த ஈஸ்வரனாகவும் இருக்கும். அந்த ஈஸ்வரனை படைத்த சகுண பரபிரம்மமாக இருக்கும். அதுக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய நிர்குண பரபிரமும் நாமே அப்படிங்கிற உண்மையான நிலையை உணர்வது தான் துரியாதீன நிலை. அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து வேண்டிக்கிற எப்பவுமே அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கம்மிய. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அசத்துனாக்க பொய்மை. நம்ம வந்து இந்த உடம்புன்னு நினச்சிட்டு நம்ம பொய்மை. ஆனால் உண்மையை நம்ம மறந்துடுறோம். உண்மை என்ன? அந்த உடம்பும் இல்லை, மனசும் இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தம் எல்லாத்துக்கும் மேலான இது ஆன்மஸ்வரூபம் நம்ம. ஸோ அந்த அசத்துலேருந்து என்ன சத்து கூட்டிங்க, நான் ஆன்மஸ்வரூபங்கிற உண்மையை உணரணும். அப்புறம் தமசோமா ஜோதிர்கமய, அறியாமையில் இருக்கிற அறியாமைங்கிற இருளிலேருந்து என்ன அந்த ஞானங்கிற வெளிச்சத்துக்கு போனோம் நான் அப்படிங்கிறது. மிருத்யோர்மா அமிர்தங்கம்ய, இந்த பொய்மையான உணர்வு நான் உடம்புங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மிருத்யுவுக்கு பயப்படுவோம். நம்ம ஏன்னா அந்த உடம்புக்கு தான் அழிவே வழி, ஆன்மா கழிவில்லை. நம்ம இந்த உடம்புன்னு நினைக்கும் போது நம்ம இறந்து போயிடுவோங்கிற அந்த பயம் இருக்கும். ஸோ அதனால் மிருத்யுங்கிற இறப்பு வந்து இந்த உடம்புக்கு வருது. ஆனால் நம்மளுடைய உண்மையான சுரூபம் ஆன்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டா அதுக்கு இறப்பு இல்லைன்னாக்கா அமிர்தம். அதான் சொல்லுவோம், மிருத்யோர்மா அமிர்தம் கம்மியான. ஸோ இது எதுக்கு சொன்னேன்னா இந்த புரியாத இந்த நிலை வரும்போது நமக்கு இந்த ஞானம் வெளிப்படும். அந்த அபிராமபட்டர் எப்போவுமே துரியாதீத நிலையில் இருந்துட்டு அம்பாளை மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போவுமே அம்பாள் அவருடைய வெற்றி கண்ணில் தகன ஜோதி ஸ்வரூபமாக பூர்ண நிலவாக அவர் வந்து பிரகாசமாக தரிசனம் கொடுத்துருப்பார். அதனால தான் பின்னால் அவருக்கு வரக்கூடிய ஒரு இன்னலுக்கான காரணம் இருக்கும். ஸோ இப்படி அவர் வந்து அங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து அவர் வந்து அவருடைய பீரியட் வந்து 1678 to 1725 CE காமன் ஏரா. அதான் 53 இயர்ஸ் இருந்தார் அவர்.
அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டு போயிட்டார். எப்பவுமே வந்து நீங்கள் மகாத்மாக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருஷம் இருக்க மாட்டான். அவளுடைய அவதார காரணம் நிறைவேறினதுக்கப்புறம் அவன் இந்த உடம்பை விட்டு போயிடுவான். ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தா எல்லாமே உங்களுக்கு தெரியும் 30s போயிட்டான். ஸோ அந்த மாதிரி அவள் வந்து ரொம்ப நீட். ஆனால் சித்தர்கள்னால் 3000 வருஷம் 4000 வருஷத்தில் இருப்பாங்கன்னா அவளுக்கு வேறு காரணங்கள் இருக்கிறதுக்கு அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ அவள் அந்த மாதிரி அந்த பீரியடில் இருந்தவர். அவர் இருந்த பீரியடில் தஞ்சாவூர், ஏன்னா அவர் இருந்த அந்த திருக்கடையூரில் அந்த தஞ்சாவூர் சமஸ்தானத்துக்கு கீழே வருது. அந்த தஞ்சாவூரில் வந்து இந்த மகாராஷ்டிர மன்னர் சர்போஜி அவர் வந்து ரூலிங் இருந்தது. அப்போது ஒரு தடவை அந்த சர்போஜி ராஜா வந்து இந்த கோவிலுக்கு, திருக்கடையூர் கோவிலுக்கு வந்தார். ஆனால் இவர் வந்து அந்த கோவிலுக்கு வர பெண்கள் எல்லாரையுமே அம்பாளாக நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அதனால் அவருக்கு கிறுக்கன்னு ஒரு பெயர் இருந்தது. மற்ற கோவிலில் இருக்கிற பட்டர்கள்லாம் அவரை வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருப்பார். அவருக்கு மரியாதை இல்லை. இதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் அதுக்கு மேற்பட்ட நிலையில் இருந்தார். அவரை பற்றி ரொம்ப ஒன்றும் சிரமப்பட்டுக்கல. அப்போ அந்த ராஜா வந்தப்போ, அந்த அபிராமி அம்மனோட சந்நிதிக்கு வந்தப்போ இவர் ஓரத்தில் நின்று ரொம்ப தியானத்தில் இருக்கார். அவருக்கு ராஜா வந்ததும் தெரியாது, மற்றவெல்லாம் எழுந்துருன்னு அவரை வரவேற்றதும் தெரியாது, பூரண கும்பத்துக்கு எதுவுமே தெரியாமல் அவர் இருக்கார். அம்பாளுடைய ஐக்கியமாக இருக்கார். அப்போ ராஜா வந்தோடனே எல்லாரும் இது பண்ணப்போ இவர் எழுந்திருக்காமல் உட்காண்டதை பார்த்தோன்னா ராஜா கேட்குறார், யார் இவன் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா, மற்ற வளங்களும் அவர் பைத்தியம், அவனுக்கு ரொம்ப அகந்த ஜாஸ்தி அப்படின்லாம் சொன்னோன்னே இவர் போய் அவனை கட்டி என்ன வேலையில் இருக்காங்கிறான். வந்து இந்த மாதிரி ஜோசியராக இருக்காருன்னா கட்டி எழுப்பி, நீ தான் ஜோசியராச்சு, இன்றைக்கி என்ன திதி சொல்லி அப்படிங்கிறார். அன்னைக்கு வந்து அமாவாசை திதி. ஆனால் அவர் வந்து அப்போ மணக்கண் முன்னாடி அவருக்கு அப்புறம் அற்புதமாக பூர்ண நிலவாக அம்பாள் பிரகாசிச்சுருக்கான். அதனால் என்ன திதின்னு சொன்னோன்னே அவர் அறியாமல் இன்றைக்கி பௌர்ணமி திதி போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. பௌர்ணமி திதி போடான்னு அவர் யார் வந்தது ராஜாவா ஒன்றும் தெரியாதவருக்கு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப கோபம் ஆகிடுறது. ஏன்னா அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமின்னு என்னை வந்து நீ கேவலப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு சிப்பந்திகளுக்கு ஆர்டர் பண்ணிடுறார். இன்றைக்கி சாயங்காலம் வந்து இவருக்கு ஹரிதண்டை ஏற்றிருக்கோம். கீழே வந்து நெருப்பு. ஹரிதண்டம்னாக்க மூங்கில்னால ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி அதை வந்து நூல் கயிறுனால கட்டி மேலே வந்து ஒரு சப்போர்ட்டில் கட்டி தொங்க விட்டு கீழே வந்து நெருப்பு எரிய விடுது. ஒவ்வொரு கயிறாக அறுத்து கடைசியில் எல்லா கயிறும் அறுத்ததுக்கப்புறம் நெருப்பில் விழுந்து அவர் இறந்து போகணுங்கிறது தான் தண்டனை, மரண தண்டனை புதுவிதமாக கொடுக்குறது. அந்த ஹரிதண்டை ஏற்றிருக்கோம். பூர்ண நிலம் வந்துன்னா அவருக்கு தண்டனையிலேருந்து மோட்சம், இல்லைன்னா அவர் தண்டனைக்கு உட்பட்டு அவர் தாகணும் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துரு, தண்டனை கொடுத்துட்றார். அப்போ இவர் வந்து நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் தெரியாதமாக பண்ணிட்டேன்னு அவருக்கு தான் இந்த உடம்பு போகிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. அம்பாளுடைய உபாசகனாக இருந்து அம்பாளை தியானம் பண்ணி அதனால நான் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த மாதிரி இழுக்கு வந்தால் இது அம்பாளுக்கு வர இழுக்கு இல்லையா, அம்பிகையே நீ வந்து உனக்கு இந்த மாதிரி இழுக்கு வரலாமா, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி மனசில் தியானம் பண்ணுறான். சாயங்காலம் அவரை வந்து ஹரிதண்டம் ஏற்படலாம். அப்போ இந்த ஹரிதண்டத்தில் இருக்கும் பொழுது அவர் இயற்றுற பாடல் தான் இந்த அபிராமி அந்தாதி. இப்போ திருக்கடையூரை பற்றி ஒரு சின்ன இதாக சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தெரியும். திருக்கடையூருங்கிறது வந்து அதாவது இந்த ஆதி காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்கு வேண்டி பார்க்கடலை கடைஞ்சார். பார்க்கடலை கடைஞ்சோன்னா அதுலேருந்து அற்புதமான வஸ்துக்கள்லாம் வந்து காமதேவன் வந்தது, ஐராவதம் வந்து ருச்சிஸ்வரம் இதில் வந்து எல்லாம் தேவர்கள் அசுரர்கள்லாம் பங்கு போட்டுருந்தார். முக்காலத்தில் எல்லாம் தேவர்களுக்கு போகுது. கடைசியில் மகாலட்சுமி வந்தால் அவர் வந்து மகாவிஷ்ணுவை ஸ்வீகரிச்சிருந்தார். எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசியில் அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்து கட்டத்தில் வந்தது. கட்டம்னா குடம், தமிழில் குடம் வந்துடும். அதனால தான் இந்த குடம் மாதிரி இருக்கிறதுனால அந்த கட்டம்ன்ற அந்த பானை அதை தான் வந்து வாத்தியமாக வச்சுக்கும் பொழுது விஷ்ணு விநாயகர் அது கட்டம்னு அது சமஸ்கிருத வார்த்தை. அந்த கட்டத்தில் வந்து அமிர்தம் வருது. வந்த உடனே அசுரர்கள் வந்து தேவர்கள் ஏமாற்றி அதை தூக்கிட்டு போயிடுறான். அப்போ மகாவிஷ்ணு வந்து மோகினி ரூபத்தில் வந்து அசுரர்களை மயக்கி அதை வாட்டேருந்து வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவள் சரின்னு கொடுத்துட்றான். அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். அப்போ அசுரர்கள் வந்து தெரிஞ்சு அசுரர்களை 2 பேர் ராகு கேத்துக்கு மாத்திரம் தெரியுது நம்மளை ஏமாத்திர போகிறான்னு. ஆனால் அவள் வந்து தேவர் ஸ்வரூபத்தில் வந்து தேவர்களோடு இருந்து அமிர்தத்தை சாப்பிட்றான். அதனால் அவளுக்கு பனிஷ்மெண்ட் மகாவிஷ்ணு கொடுக்குறார். அதனால் பாம்பு தலை, பாம்பு உடம்புலாம் வரதெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இது. ஸோ அந்த அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அது மீதம் தேவர்களில் கொடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற அமிர்தத்தை மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு கண்ணில் படாமல் ஒழிச்சு வைக்கிறேன்னா அசுரர்களும் சாப்பிட்டுட்டாக்கா அவர்களுக்கும் அமரத்துவம் வந்துடும். அப்போ தேவ அசுர யுத்தம் கண்டினியூஸாக பெரணியில் அப்போவும் நடக்கும். இது நடக்கக்கூடாதுங்கிறத வேண்டி அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அதை வந்து ஒழிச்சு வைக்க இடம் பார்க்குறார். அப்போ பூலாவத்தில் வந்து இந்த இப்போ இருக்கிற திருக்கடையூர் அப்போ வெறும் வனப்பிராந்தியமாக இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு
ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறோம் அந்த கடத்தை. அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் பல ஆயிரம் வருஷங்கள் அப்படியே இருந்து அந்த அமிர்தம் உறைஞ்சி அது வந்து திரவ நிலையிலேருந்து திட நிலைக்கு வந்து அது ஒரு ஹார்டு ராக் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹார்டு ராக் ஆனாலும் அந்த கட்டம் உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனோன்னா அதுலேருந்து இந்த ராக் வந்து லிங்க ஸ்வரூபமாக வருது. அந்த லிங்கம் தான் அமிர்த கடேஸ்வரன். அமிர்த கடத்திலேருந்து வந்ததுனால அமிர்த கடேஸ்வரர்னு பேர், அமிர்த லிங்கேஸ்வரர்னு பேர். இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு மகிமை என்னென்னா, இந்த லிங்கத்தை தான் மார்க்கண்டேயர் தழுவிண்டு அவருடைய 16வது வயசில் அவர் தழுவிண்டப்போ யமன் வந்து பாசக்கேறி இந்த லிங்கத்துக்கும் மார்க்கண்டேயருக்கும் சேர்த்து இழுத்தப்போ பிறங்கு தாளால் உதைத்துன்னு நீங்கள் இதில் படிச்சுப்பேன். அப்போ தான் வந்து இவர் சிவபெருமான் பிரத்யட்சமாகி தன்னுடைய இடது காலால் யமனை உதைக்கிறார். ஏன் இடது காலால் உதைக்கிறான்னா, இடது பக்கம் வந்து அம்பாளுக்குரியது. இடது காலால் இருக்கான அம்பாள் உதைக்கிறார். அம்பாள் தான் தன்னுடைய பக்தனுக்கு கருணை புரியக்கூடியவர். மகாலட்சுமியாகட்டும் பார்வதி தேவியாகட்டும் அவர் வந்து ஈசன் அருள் புரியறதுக்கு முன்னாடி அம்பாள் அருள் புரிவார். மகாவிஷ்ணு அருள் புரியறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அருள் புரிவார். அதுதான் வந்து அபிராம பட்டத்தில் பிறந்து தாளால் உதைத்துன்னு ஒரு இதில் பாட்டுவாங்க. அப்புறம் வந்து அவனுக்கு மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரும். இதுதான் அந்த திருக்கடையனுடைய சுருக்கமான வரலாறு. இப்போ வந்து நம்ம பாடலுக்கு போகும். எப்போவுமே வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து இல்லை சமஸ்கிருத இலக்கியம் எதாக இருந்தாலும் ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நல்லபடியாக படைக்கப்படணும், அது வந்து விக்னம் இல்லாமல் இருக்கணுங்கிறது. நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுனாலும் பிள்ளையாரை போட்டுட்டு தான் தொடங்குறோம், பிள்ளையார் துறையை போட்டுட்டு தான் தொடங்குறோம். அதனால் அபிராமப்பட்ட முதல்ல எல்லா இலக்கியத்தையுமே காப்பு செயல்னு ஒன்று உண்டு. ஸோ முதல்ல ஒரு காப்பு செயல் எழுதுகிறார், அது வந்து விநாயகர் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அபிராமி அந்தாதி எழுதுகிறார். ஸோ காப்பு செயல் வந்து ஒரு பாட்டு, அப்புறம் அபிராமி அந்தாதி 100 பாட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் 100 பயன் ஒரு பாட்டு எழுதுகிறார். அது ஆத்தாலை அபிராம வள்ளி, அது வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிறது. 100 பயன்னா நம்ம சம்ஸ்கிருதத்தில் பலஸ்ருதின்னு சொல்கிறாங்க, அதுதான் பலஸ்ருதி தான் 100 பயன். அதோட பாட்டு மொத்தம் 102 பாட்டு. காப்பு செயல் 100 பாட்டு, ஒரு 100 பயன் 102 பாட்டு. ஸோ இதில் வந்து காப்பு செயல் வந்து விநாயக பெருமானை குறித்து பாடப்படுது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஆரம்பிக்கும் பொழுதே ஓங்காரத்தை நினைச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஓங்கார ஸ்வரூபம் தான் வந்து பிரபஞ்சத்தையே படைச்சது. அதனால் முதல்ல ஓங்காரத்தை வந்து நினைக்கணும். இன்னொன்று வந்து விநாயகரே ஓங்கார ஸ்வரூபம். அவருடைய அந்த முகத்தையும் அந்த துதிக்கைக்கு உளம்புரி துதிக்கையும் சேர்த்தா ஓம்ங்கிற எழுத்து வரும். கையில் ஒரு மோதகத்தை மோதகத்தையும் வச்சுட்டா இம்மும் வந்துடும். ஸோ ஓம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், கொன்றைன்னு வரும். அதில் கொன்றை பூ வந்து ஓங்கார ஸ்வரூபம். அதனால தான் கொன்றையில் ஆரம்பிக்கிறோம். இப்போ பாட்டு பார்க்கலாம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரடம் பாதத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற கணபதியை தியானம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, தார் அமர் கொன்றையும். தார் அப்படின்னாக்கா மாலைன்னு அர்த்தம். இந்த திருப்புகழ் படிக்கிறவங்களும் தெரியும். நீலங்குள் மேகத்தின் மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மணனாரும் மா தங்கு தாரை தங்கருள்வாயே. பாட்டு படிச்சிருக்கேன். நீலம் அதில் வந்து தார்னா மாலை. நீ நீளமான நீரான மயில் மீது நீ வந்து அழகாக பார்த்து என் மனம் வந்து வாழ்ந்து மயக்கம் அடைந்தது. எனக்கு வந்து நீ உன்னுடைய மார்பில் இருக்கிற மாலையை கொடுன்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டிக்கிறது. இது வந்து கல்யாணங்களில் மாலை மாற்றும் போது பாடக்கூடிய பாட்டு. ஸோ அதனால இந்த பாட்டில் வந்து தாருங்கிறது மாலைங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு அழகான உதாரணம் சொல்லலாம். நம்ம வந்து வாழை மரம் வந்து கொலை போட்டோன்னா வாழைக்கார் போட்டிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா நீங்கள் வாழைக்காயை பாருங்கோ இல்லை பழங்களை பாருங்கோ, சீர்ப்புன்னு சொல்லலாம். சீர்ப்புன்னா சீராக அமைஞ்சது. கடவுள் வந்து ரொம்ப ஒரே சீராக அமைச்சிருக்காரு. அதை பார்த்தா நூலால் இந்த சம்பக மாலையை வந்து சம்பகம்னா சம்பங்கி மாலையை தொடுத்தா மாதிரி இருக்கும் அந்த வாழைக்கார். அதனால் அது மாலைங்கிற அர்த்தத்தில் வாழைக்கார்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தாருன்றது மாலைங்கிறது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். தார் அமர் கொன்றையும் அப்படின்னா கொன்றை மாலை. அந்த மாலையில் அமர்ந்த
கொன்றை ஓங்கார ஸ்வரூபமான கொன்றை மலரால் ஆக்கப்பட்ட மாலை, அந்த மாலையையும் ஷண்பக மாலையும் இது ரெண்டு விதமான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த கொன்றை மலர் வந்து சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியான மாலை, சிவனுக்கு பிரியப்பட்ட மாலை. ஷண்பக மாலை வந்து அம்பாளுக்கு பிரியப்பட்ட மாலை. ஸோ இதனால் வந்து என்னன்னா ரெண்டு விதமாக அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறோமே, இதுவும் அதுவும் அவருக்கும் அந்த மாதிரி. ஸோ தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும், முதல்ல கொன்றைங்கன்னா செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மெங்கின. ஸோ தில்லை ஊரரம் முதல்ல சொல்லிட்டாங்க, வேறு சிவனம் முதல்ல சொல்லியாச்சு. தில்லை ஊரர் நடராஜர். ஸோ கொன்றை மாலை நடராஜர் சாத்திருக்கார். அப்புறம் செண்பக மாலை தம் பாகத்து உமை வந்து செண்பக மாலை சாத்திருக்கார். இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு விதமாக எடுத்துக்கிறதுனாக்கா இந்த ரெண்டு மாலையுமே விநாயகர் சாத்திருக்கார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரியப்பட்ட ரெண்டு மாலையுமே விநாயகர் சாத்திருக்கார். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர்தம் பாகத்து உமை மைந்தனே, இந்த உமை மைந்தன் சாத்திருக்காருன்னு. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா கடைசியில் வந்து நம்ம வந்து பதத்தை மாற்றிக்கணும். உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் விந்தையுள்ளே நிற்க காரமர் மேனி கணபதியே கட்டுரையே. அதாவது அபிராமி அந்தாதி என்னோட உள்ளத்தில் நிற்பதற்கு கார் அமர் மேனினாக்கா கார்னா மேகம், கார் மேகம், அதாவது மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கிற மேகம். அந்த மேகத்தை போன்ற கருமை நிறமுடைய கணபதினு அர்த்தம். இன்னொன்று வந்து மேகம் எதை குறிக்கிறது? கருணையை குறிக்கிறது. அதாவது மேகத்தினுடைய கருணையினால்தான் மழை பொழிஞ்சு உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் செழித்து வளர முடிகிறது. அதை சாப்பிட்ற மற்ற அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ்லாம் சர்வே ஆகும். அதனால் இந்த மேகம், கார் மேகங்கிறது கருணையை குறிக்கிறது. அதனால் காரமர் மேனி கணபதினா கருணையுடைய தேவனாயினே கணபதியேன்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடியே கருணைன்னு சொன்னால் தான் அவர் வந்து உதவி பண்ணுவார். கருணை மிகுந்த கணபதின்னு சொன்னால் உதவி பண்ண ஆரம்பிப்பார். அதனால் எனக்கு வந்து உலகேழும் பெற்ற சீர் அபிராமி, 7 உலகங்களையும் படைத்த, பின்னாடி ஒரு பூத்தவளே போனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, அங்கே 14 உலகத்தையும் படைத்தவள்னு சொல்கிறோம். இதே அபிராமி பட்டர். இங்கே வந்து 7 உலகம்னு சொல்கிறோம். பூபுவா சுவா மகாஜனா தபான்னு வரக்கூடிய அந்த 7 உலகம். அங்கே வந்து அத்தலை சுத்தலை வித்தலை பாத்தாளங்கிற அந்த பாதாள உலகத்தெல்லாம் சேர்த்து 14 உலகம். ஸோ இந்த புவனம் 14 இங்கே வருது, உலக 7ஐயும் இங்கே வருது. ஸோ சாரி ஐயோ உலகேழியும் பெற்ற சீர் அபிராமி, சிறப்பான அபிராமி அந்தாதி, அவளை பற்றின அந்தாதி. அது வந்து நான் பாட ஆரம்பிச்சாச்சுன்னா என்னுடைய கவனம் அங்கேயும் கற்றுக்கக்கூடாது, அதிலேயே இருக்கணும். எப்போதும் என் சிந்தையும் இல்லை, நான் பாடுற வரைக்கும், பாடி முடிக்கிற வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறமும் என்னோடய மனசில் அந்த அபிராமி அந்தாதி தான் இருக்கணும். சிந்தையும் இல்லை, நிற்க எப்போவுமே நிற்கிறதுக்கு காரமர் மேனி கணபதியை கட்டுரைனாக்கா ததாஸ்துன்னு சொல்கிறது. என்ன சிந்தையில் நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நீ அப்படியே ஆகட்டும்னு பிள்ளையாரப்பா நீ சொல்லணும். கட்டுரையை அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். இதில் வந்து சில தத்துவார்த்தங்கள் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒன்று சொன்னேன், இந்த ஓங்கார சுரூபம் அப்படின்னு சொல்லுவோம். தில்லை ஊரர்னு ஏன் சொல்கிறாருன்னா, எத்தனையோ ஸ்தலங்களில் சிவபெருமான் இருக்கார். ஆனால் ஏன் தில்லை ஊர் சொல்கிறாருன்னா, நடராஜர் வந்து இந்த தில்லைங்கிறது எதுக்கு இது ஆகாசஸ்தலம், சிதம்பரங்கிறது ஆகாசஸ்தலம். அபிராமபட்டர் தன்னுடைய சித்துங்கிற ஆகாசத்தில் எப்போவுமே அம்பாளை தான் நினச்சிட்டு இருக்கார், வழிபடுறார். ஸோ அதனால் ஆகாசஸ்தலத்தில் இருக்கிற அந்த நடராஜ பெருமாளை வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணி அவருடைய மகனான கணபதின்னு சொன்னாக்கா, தன்னுடைய சித்தாகாசத்தில் இருக்கிற அம்பாள் எப்போவுமே சித்தாகாசத்தில் நிறைஞ்சிருப்பா, அந்த ஆகாசத்தை விட்டு போக மாட்டா. ஏன்னா வேறு பஞ்சபூதங்களை வேறு பூதங்களுக்கு அவள் நிலத்துக்கு போயிட்டானா அவருடைய ஆகாசத்துலேருந்து போயிட்டானா அங்கேயே நிற்கணும். நிற்கன்னு சொல்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். சித்தாகாசத்தில் எப்போவுமே நிற்கணும்னு சொல்லி இது ஒரு அழகான தத்துவார்த்தம். இப்போ வந்து நம்ம கோயிலோட டைம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம முதல் பாட்டு பார்க்கலாம். செங்கதே உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது
இந்த பாடலில் வந்து மேலெழுந்த மாதிரியான அர்த்தம் பார்க்க மாட்டா. அம்பாள் வந்து அற்புதமான அந்த அருண நிறத்தில் இருக்காங்க. சிவப்புன்னு சொல்லக்கூடாது. அருண நிறம்ன்றது சிவப்பும் இல்லை, ஊதாவும் இல்லை, மெரூனும் இல்லை, பிங்க்கும் இல்லை. இது வந்து உதிக்கின்ற செங்கதிர் அப்படி சொன்னாலே புரிஞ்சிடும். அந்த ஒரு சூரிய உதயம் போது உண்டாகக்கூடிய அந்த சிந்தூர வர்ணம், அது மாதிரி வந்து சிந்தூரம்னு வருது. சிந்தூர வர்ணம் நம்ம இவருக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்துவமை சிந்தூரம், அந்த வர்ணத்தில் அம்பாள் இருக்கிறதா இதில் வர்ணிக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பதப்பிரயோகமாக போடுறார். உதிக்கின்ற செங்கதிர், அது சூரிய உதயத்தின் போது வரக்கூடிய அந்த அருண நிறம். அதனால தான் அந்த நிறத்துக்கே அருணன்னு பேர். ஏன்னா சூரியனுடைய சாரதி பேர் அருணன். ஸோ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரதம் வரதுக்கு முன்னாடி சாரதி தான் வருவான். அதனால் சாரதியோட நிறமான அருணன் நிறத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். சூரியன் வந்தோன்னா அந்த வெண்மை நிறத்தை பார்க்கலாம். ஸோ அருண நிறத்தை நம்மளால் சுலபமாக பார்க்கணும், வெண்மை நிறத்தை பார்க்குறது கஷ்டம். ஸோ அதனால் அம்பாள் வந்து நமக்கு பிரத்யட்சம் ஆகும் பொழுது அவள் வந்து அருண நிறத்தில் வரணும் அப்படிங்கிறது இதனுடைய உள்புதிந்த அர்த்தம், இன்னொரு அர்த்தம். இப்போ இது வரும் உதிக்கின்ற செங்கதிராக இருக்கக்கூடிய அந்த அருண நிறத்தை உடையவளே அப்படின்னு. இதை தான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்து சடீதலின்னு சொல்லுவோம். அந்த வஸ்திரம் வந்து அருண நிறத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இப்போ உதிக்கின்ற செங்கதிர் அருண நிறம். அடுத்து என்ன சொல்றாங்க, உச்சி திலகம். அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய வகுட்டில் உச்சியில் வந்து வச்சுக்கக்கூடிய திலகம், அதாவது நார்த் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவில் கிடையாது. அந்த திலகம் வந்து இந்த அருண நிறம், அதாவது சிந்தூரம்னு பேர் இருக்குது. சாதாரண சிகப்பு சாந்து வச்சுக்க மாட்டோம். அந்த சிந்தூர நிறத்தில் அந்த அந்த இது எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்திர சிந்தூரம். அப்போ உங்களுக்கு தெரியாது என்ன கலர். அந்த நிறம் ஆல்மோஸ்ட் ரோஸ் கலர். ஸோ அந்த கலரில் தான் உதிக்கின்ற செங்கதிர் இருக்கும், உச்சி திலகமும் இருக்கும். அப்புறம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அதாவது அந்த மாணிக்க கல் வந்து இப்போ எத்தனையோ அதே கலரில் வந்து எத்தனையோ கல்கள் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் கூட அதே மாதிரி கல் இருக்கும். ஆனால் எது உண்மையான மாணிக்கம், எது பொய்யான கல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவாளுக்கு வந்து நல்ல திறமை இருக்கும். அதுதான் உணர்வுடையார் இருக்கும். எப்படி அந்த உணர்வுடையார் அந்த மாணிக்கத்தை தெரிஞ்சுப்பாளோ அது மாதிரி அம்பிகையை உன்னுடைய வந்து உண்மையான அழகை தெரிஞ்சுக்கணும்னா அவளுக்கு உண்மையில அதீதமான பக்தி உணர்வு இருக்கணும். அப்படி உணர்வு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாணிக்கம் போன்ற கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகமான இவர்பாட்டை பண்ணாங்க. அது மாதிரி எல்லா கல்லையும் வசத்தியான கல் மாணிக்கக்கல். அது மாதிரி அனைத்து தேவதைகள்லையும் வசத்தியானவள் நீ. உன்னை வந்து உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உன் மீது பக்தி உணர்வு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் வருது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாதுளம் போதும், அதாவது மாதுளம் காய் வரத்துக்கு முன்னாடி ஒரு மொட்டு, இந்த மொட்டு விரியும் போது இந்த மலரும் ஆயிருக்கிறது, மொட்டுமா இருக்காது. மலர்ந்தும் மலராத பாதி மலர்னு சொல்கிறாங்க. அந்த மொட்டு வந்து ஜஸ்ட் விரியிறது. அப்போ வந்து அதனுடைய நிறம் வந்து இந்த உதிக்கின்ற செங்கதிரோட நிறத்தை இருக்கும். அந்த நிறத்தை உடைய மாதுளம். இதெல்லாம் அவருடைய நிறத்துக்கு ஓமையாக கொடுக்குறார். உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை உதிக்கின்ற மின்கொடி. மலர்கமலை என்னக்கா தாமரை மலர், செந்தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி. வெண்தாமரையில் சரஸ்வதி இருக்கா. இது மலர்கமலைன்னு செந்தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை குறித்தது. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மகாலட்சுமியால் துதிக்கப்படுகின்ற மின்கொடினாக்கா பல அர்த்தங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது மின்னல் கீற்று ஆகாயத்தில் தோன்றும் போது வெள்ளை வெள்ளையர்னு நல்ல பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி நீ தோன்று பக்தர்களுக்கு தரிசனம் பண்ணும்போது பிரகாசமாக இருப்ப. ஓகே, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் வந்து மின் கீற்று வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், இவ்வளோ ப்ராடாக இருக்குது. இந்த மாதிரி அம்பாளுடைய இடை பின்னாடி நிறைய பாடலில் வரும். இடை வந்து ரொம்ப மெல்லிசானது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் மின்கொடிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. மூணாவது அற்புதமான அர்த்தம் வந்து மின்னல் கொடி வந்ததுன்னா அது ஆகாசத்தில் கண்டினியூஸாக அப்படியே இருக்காது, ஒரு செகண்ட் தோன்றி மறைஞ்சிருவாங்க. அது மாதிரி அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்தாங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்குமா, நீ பார்த்துட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தா தோன்றி மறைவாங்க. ஸோ அது மாதிரி மின்கொடி மாதிரி தோன்றி மறையக்கூடிய நீ, இவருக்கே பல தடவை அந்த மாதிரி மின்கொடி மாதிரி தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த அனுபவத்தினால அவர் சொல்கிறார் மின்கொடி.
மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம். மென்கடி, கடினாக்கா மனம், வாசனை. மென்கடினாக்கா ரொம்ப மென்மையான வாசனை. சில பேர் பர்ஃப்யூம் போட்டு போனால் நிற்கவே முடியாது, மூக்கில் இது போட்டு தான் போகணும், மாஸ்க் போட்டு போகணும். அந்த மாதிரி இல்லாமல் மென்மையான வாசம் உடைய குங்குமம் தோயம். குங்கும தோயனா குங்கும சாந்து. அதுவும் வந்து இந்த இதுதான், இந்த சிந்தூர வர்ணம் தான். ஸோ மென்கடி குங்கும தோயனா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து சாந்துடைய வர்ணம், அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். ரெண்டாவது வந்து அம்பாளுடைய உடம்புல இயற்கையாகவே அந்த மென்மையான ஒரு வாசம் இருக்கும். அதாவது இந்த திருமலை பார்த்தோம், அந்த திருவிளையாடலில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையான்னு கடைசியில் வந்து சிவபெருமான எழுதி கொடுக்க இயற்கையில் மனம் உண்டுன்னு சொல்லிட்டு அது உண்டுன்னு இவர் சொல்கிறார். இப்போ திரும்ப அபிராமப்பட்டார். மென்கடி குங்கும தோயம்னாக்கா மென்மையான வாசமுள்ள குங்கும சாந்து போன்ற உடம்பு உடையவள்னா அந்த குங்கும சாந்தோடு 2 இதுவையும் எடுத்துக்கணும். நம்ம 2 கேரக்டரிஸ்டிக்கும் எடுத்துக்கணும். ஒன்று நிறம், 2வது வாசம். ஸோ அந்த மாதிரி குங்கும தோயம் போன்ற மென்மையான வாசத்தை உடைய மேனியை உடைய அம்பிகையை நடக்கும். வெண்கடி குங்கும தோயம் என்ன விதித்த மேனி, விதிக்கின்ற மேனி, அந்த அப்படிப்பட்ட உடம்பை உடைய அபிராமி என் விழுத்துணையை. விழுத்துணையனா எனக்கு சிறப்பான துணையாக அமையட்டும். ஏன்னா இனிமேல் அவர் பாடப்படுறது எல்லாமே வந்து அம்பாளை துதி செய்ய பாடப்படுறார். ஒரு தினம் ஏற்கனவே காப்பு செயலில் வந்து இப்போ விநாயகர் வந்து வேண்டிட்டார். இப்போ அம்பாளையே வேண்டிக்கிறேன், நீ எனக்கு துணையாக இருக்கணும், நான் உன்னை பாட போகிறேன், இதுக்கு நீ எனக்கு துணையாக இருந்து நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாடுறேன். ஏன்னா அடுத்த பாட்டுக்கிட்டே கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைவருக்கும் துணையாக இருக்கக்கூடியவர் நீதான் என்று நான் அறிந்தேன். அறிந்தனமேங்கிறது எல்லாருக்கும் கேட்கிறேன். துணையாக இருப்போல் நீயே என்று நான் அறிந்தேன். துணையும் தொழும் தெய்வமும், தொழத்தக்க தொழுவதற்கு தகுதி வாய்ந்த தெய்வம் நீதான். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து சைவர்கள்கிட்ட கேட்டால் சிவன் தான் எல்லாத்துக்கும் வசதி இருக்கும். அது இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அபிராம எந்தாதிக்கு முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்கா, அபிராமப்பட்டார் அபிராமியை இந்த அபிராமி அந்தாதியில் அர்த்தநாரீஸ்வரராக தான் முழுக்க முழுக்க பார்க்குறாங்க. அம்பாளை தனியாக பார்க்குறாங்க. அதை வந்து அர்த்த நாரீஸ்வரர்னு சொல்கிறத விட அர்த்த ஈஸ்வர நாரின்னு சொல்லணும், கொஞ்சம் ஒரு மாற்றி சொல்லணும். ஏன்னா வந்து சைவர்கள் வந்து சிவபெருமான் தன்னுடைய உடம்புல பாதியை அம்பாளுக்கு கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் சாக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பாள் தன்னோட உடம்புல ஒரு பாதியை வலது பகுதியை வந்து சிவனுக்கு கொடுத்தா அவள் சொல்லுவாள். அந்த மாதிரி ஆனால் அர்த்த ஈஸ்வர நாரின்னு தான் அவள் சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அபிராமப்பட்டர் வந்து இந்த அபிராமி அந்தாதி முழுக்க வந்து அவர் அம்பாளை அர்த்த ஈஸ்வர நாரியாக பார்க்குறாங்க, அர்த்த நாரீஸ்வரர். அதனால் வந்து துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சொல்லுங்க. இந்த உலகங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த தாய், குணங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த தாயாகவும், அதாவது ஜனனி ஜெகத்காரணி பரிபூர்ணி சொல்லுவாங்க. ஜனனின்னு அம்மான்னு, பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும். பனைனாக்கா கிளை, அதாவது சுருதிகள்னாக்கா வேதங்கள், வேதங்களினுடைய கிளைகள், வேதங்களின் கிளைகள் ஷாக்கான்னு சொல்லுவோம். ஷாக்கான ரிக் யஜு சாம அதர்மனா, அது தவிர வேறு இதெல்லாம் இருக்குது, வேறு கிளைகள்லாம் இருக்குது வேதங்களில். ஸோ அது எல்லாமே வந்து மரத்தினுடைய, அது ஒரு மரத்தை வந்து உருவப்படுத்தும். மரத்தினுடைய கிளைகளாக இருக்கக்கூடியவை வேதங்கள். அந்த கிளைகளாக இருக்கக்கூடிய வேதங்களும் நீயே அம்பிகையே. சுருதிகளின் பனையும் கொழுந்து, அந்த கிளைகளினுடைய கிளைகள்லேருந்து இலைகள் விட்டு அந்த இலைகள் நுனியில் வந்து கிளைகளோட நுனியில் கொழுந்து இலைகள் இருக்கும். அந்த கொழுந்து எதை குறிக்கிறதுனா இந்த வேதங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய உபநிஷத்துக்களை குறிக்கிறது. அதனால் அம்பிகையே நீதான் வேதங்கள், வேதங்களின் சாக்கைகள், நீதான் உபநிஷத்துக்கள். அப்புறம் பதிக்கொண்ட வேரும் அப்படின்னா அந்த மரம் வந்து இந்த கிளையும் அந்த கொழுந்துகளும்
நிலை நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக விளங்குவது அந்த வேர். அந்த வேராக இருப்பது இந்த வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஓம் என்னும் பிரணவ மந்திரம். ஸோ ஓம் என்னும் பிரணவ மந்திரமாகவும் இருப்பது அம்பிகையே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை, முதல்ல கொண்ட வேரும் பனிமலர் பூங்கடையும், அதாவது அம்பாள் கையிலையும் மன்மதன் கையிலையும் 5 மலர் பானங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் தெரியும், அம்பாள் கையில் பார்த்து மலர் பானம். மன்மதன் கையில் இருக்கிற மலர் பானங்கள் காமத்தை உண்டு பண்ணக்கூடியது. அம்பாள் கையில் இருக்கிற மலர் கணைகள் வந்து காமத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியது, புலன்களை அடக்கிறதுக்கு நமக்கு துணை புரியக்கூடியது தான் வித்தியாசம். ஆனால் 2 பேர் கையில் இருக்கிறது மலர் கணைகள். அதுதான் சொல்ல மலர் கணைகளும் அப்புறம் கரும்பு சிலையும். அந்த மலர் கணைகளை ஏறணும்னாக்கா நமக்கு வில் வேணும். வில் இருந்தால் தான் கணைகளை அந்த கரும்பு சிலைனாக்கா வில் அர்த்தம் தமிழில். ஸோ கரும்பு வில் ஒரு கையில், 5 மலர் பானங்கள் இன்னொரு கையில், அப்புறம் பாசாங்குசம், பாசம் ஒரு கையில், பாச கையில். அதாவது நம்ம எல்லாம் வந்து பந்த பாசங்கள் ஆழ்த்துவதும் அவளே, இந்த பந்த பாசங்கள்லேருந்து மீட்பவளும் அவளே. அதனால தான் திரோதான கரீஸ்வரின்னு சொல்கிறோம். திரோதானத்தை உண்டாக்குறதும் அவள். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் பண்ணுறது அவள் தான். மறைத்தலும் அவள் தான் பண்ணுறோம். கருத்தில் அருளுதலும் பஞ்சகிருத்திய பராயணான்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறோம். பஞ்சகிருத்தியம்னா அதாவது இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இதுதான். இது தமிழில் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல், வெளிப்படுத்துதல் அல்லது அனுகிரகித்தல். ஸோ எது சொல்ல வந்து கருப்பு சிலை பெண் பாசாங்குசமும் பாசத்தையும் அவன் கையில் வச்சுக்கிறது, அங்குசத்தையும் வச்சுக்கிறாங்க. அதாவது பாசம்ங்கிறது வந்து நம்ம அந்த பாச கயிறுனால நமக்கு வந்து பந்த பாசங்களை உண்டு பண்ணக்கூடியது. அதனால பந்த பாசங்கள் உண்டான என்னாகும், நம்மளுடைய உண்மை சுரூபம் என்னன்னு நமக்கு தெரியாமல் திரை விழுந்துடுறது. ஸோ அந்த திரோதான கரீஸ்வரி நமக்கு அந்த திரையை ஆன்மீக ஞானம் வந்து நம்ம ஈஸியாக கிட்டாதபடி திரையை கொடுக்குறது அவன் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுன்னா வேல்யூ கிடையாது. கஷ்டப்பட்டு அடைஞ்சால் தான் எதுலேயுமே அதுக்கு வேல்யூ இருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நம்ம பணத்தை வந்து பாதுகாப்போம், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடும். அது மாதிரி அந்த மறைக்கிறது அவன் தான். அதனால தான் சொல்கிறேன், பாசா அங்குசம். பாசம் வந்து அங்குசம் பண்ணு. பாசம் வந்து பாசத்தை உண்டாக்குறது, அங்குசம் வந்து மனத்தை அடக்கிறது, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி இந்த பாசத்திலிருந்து நம்ம விடுவிட்டு அவளுடைய பாதாபுஜத்தில் நம் மனத்தை ஈடுபட வைத்து அதன் மூலமாக அவருடைய அனுகிரகத்தை அடைய வைக்கிறது. எல்லாமே அவள் தான் பண்ணுறாங்க. அதனால தான் பஞ்சகிருத்திய பராயணம். வெண் பாசாங்குசமும் கையில் அணையும் இவற்றையெல்லாம் தன்னுடைய சதுர்புஜங்களில் தெரித்திருக்கக்கூடிய கையில் அணையும் திருபுர சுந்தரி ஆவது அடையும். திருபுர சுந்தரினா ஒன்று வந்து திருபுரத்தை எரித்த அந்த சிவபெருமானுடைய இடது பக்கம் அமர்ந்த பார்வதியான அம்பிகையை அப்படின்னு இன்னொரு அழகான அர்த்தம் வந்து இந்த மூலகிலும் தனக்கு ஈடான அழகி யாரும் இல்லாத அற்புதமான அழகியான சுந்தரின்னு அழகின்னு அர்த்தம். திரிபுரத்திலும் அதி அற்புதமான அழகியான திரிபுர சுந்தரி அப்படின்னு அர்த்தம். திரிபுர சுந்தரியாக நீ ஆவது அறிந்தனமே. இப்போ ஒரு முக்கியமான இது வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து காப்பு செயல் சொன்னேன். காப்பு செயல் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறோன்னு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து நம்ம திருப்புகழில் கைத்தல்ல நிறைய கண்ணில் அனானப்பட்ட சிவனையே அவர் விட்டு வைக்கலை. அப்போ நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதனால தான் அபிராம அந்த இதில் அவர் வந்து முக்கியமாக நினைவு வச்சுன்னு முதல்ல இது பண்ணார். ஏன்னா அந்த கைத்தல் நிறைய கண்ணில் தெரியும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது ஒடி செய்த அதிசீரம். அதுக்கு அர்த்தம் உங்களை வாழ்க்கை தெரியும். அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து விநாயகரை துதிச்சுட்டு அப்புறம் மற்ற செயல்களை நம்ம ஏற்றணும். அபிராமி அம்மனுக்கு ராஜராஜாய மங்களம் மங்களம் நாதநாதாய காலகாலாய மங்களம் மங்களம் கார்த்திகேயாய கங்காபுத்ராய மங்களம்
मङ्गलं विष्णुदेशाय मल्लिनाथाय मङ्गलं मङ्गलं शम्भुपुत्राय जयन्दीशाय मङ्गलं मङ्गलं सुकुमाराय सुब्रह्मण्याय मङ्गलं मङ्गलं कालरहिते गणनाथाय मङ्गलं मङ्गलं शक्तिहस्ताय पण्डिताय मङ्गलं मङ्गलं बाहुलेयाय महासेनाय मङ्गलं मङ्गलं स्वामिनाथाय मङ्गलं सरजन्मने अष्टविग्रहपुरीशाय षण्मुखायास्तु मङ्गलं कमलासनवागीश वरदायास्तु मङ्गलं श्रीगौरीगर्भजाताय श्रीकण्ठदलयाय च श्रीगाण्डवाविनयाय श्रीमत्सङ्गाय मङ्गलं श्रीवल्लीरमणायाय श्रीकुमाराय मङ्गलं श्रीदेवसेनाकान्ताय श्रीविशाखाय मङ्गलं मङ्गलं पुण्यरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मङ्गलं पुण्यरससे मङ्गलं पुण्यतेजसे असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतमय ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समस्वपुरुषोत्तम अन्यदाचरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष मनाश्वर रक्ष रक्ष जगद्गुरो